கிரிக்கெட் உலகில் கேமரூன் கிரீனின் ஐபிஎல் ஏலத்தொகை 25.20 கோடி ரூபாய் என்பது ஒரு அசத்தல் தொகை. இது அவரது அணியை மிகவும் உற்சாகப்படுத்தியது. ஆனால் இந்த மொத்த ஏலத்தொகைக்கும் அவருக்கு கிடைக்கும் உண்மையான வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் தொகைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த வீடியோவில் கிரீனின் மொத்த ஏலத்தொகை 25.20 கோடியில் இருந்து அவர் வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் 9.74 கோடி ரூபாய் வரையிலான வித்தியாசத்தை இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய வரிகள், முகவர் கட்டணங்கள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை விரிவாக பார்ப்போம். ஏனென்றால் இது ஐபிஎல் வீரர்களின் நிதி நிலையை புரிந்து கொள்ள உதவும். ஐபிஎல் போட்டிகளில் வெளிநாட்டு வீரர்கள் ஈட்டும் வருமானத்திற்கு இந்திய வருமான வரி சட்டத்தின் பிரிவு 11(5)BBA இன் கீழ் சிறப்பு வரி விதிப்பு உள்ளது. இது அவர்களின் போட்டி, விளம்பரம் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. இந்தியாவில் நடைபெறும் போட்டிகள், விளம்பரங்கள் மற்றும் தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளில் இருந்து கிடைக்கும் வருமானத்திற்கு 20% நிலையான வரி விகிதம் பொருந்தும். இது வெளிநாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பாக வகுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக இந்த வரித்தொகை மீது 4% செஸ் விதிக்கப்படுகிறது. மேலும் சர்சார்ஜ் போன்ற கூடுதல் கட்டணங்களும் சேர்க்கப்படுவதால் பயனுள்ள வரி விகிதம் கணிசமாக அதிகரிக்கிறது. உதாரணமாக, ஐபிஎல் விதிகளின்படி அதிகபட்சம் 18 கோடி ரூபாய் வரி விதிக்கக்கூடிய வருமானத்தில் 20% டிடிஎஸ் 3.60 கோடி ரூபாயாக இருக்கும். இதன் மீது 25% சர்சார்ஜ் 90 லட்சமாகவும் 4% செஸ் 18 லட்சமாகவும் சேர்க்கப்பட்டு மொத்தம் அதிகரிக்கும். இவ்வாறு கணக்கிடப்பட்ட மொத்த இந்திய வரி 4.68 கோடி ரூபாய் ஆகும். எனவே இந்திய வரிக்கு பிறகு கிரீனின் கையில் மீதமுள்ள வருமானம் 18 கோடியில் இருந்து 13.32 கோடி ரூபாயாக குறைந்துவிடுகிறது. ஐபிஎல் ஒப்பந்தங்களை வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை நடத்துவதில் வீரர் முகவர்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றனர். அவர்கள் ஒப்பந்த மதிப்பை அதிகரிக்க உழைப்பார்கள். இந்த முகவர்கள் பொதுவாக ஒப்பந்த மதிப்பின் சுமார் 10% அளவுக்கு கட்டணமாக வசூலிக்கிறார்கள். இது தொழில்நுட்பமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையாக உள்ளது. இந்திய வரிகளுக்கு பிறகு மீதமுள்ள 13.32 கோடி தொகையிலிருந்து முகவர் கட்டணமாக 1.8 கோடி ரூபாய் கழிக்கப்படுகிறது. இதனால் கிரீனின் வருமானம் 11.52 கோடி ரூபாயாக மாறுகிறது. எனினும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் அழகாக உள்ளது. இது டிடிஏ என்று அழைக்கப்படுகிறது. இந்த டிடிஏ ஒப்பந்தம் ஒரே வருமானத்திற்கு இரு நாடுகளிலும் வரி விதிக்கப்படுவதை தடுக்கிறது. எனவே கிரீன் இந்தியாவில் செலுத்திய வரிகளுக்காக ஆஸ்திரேலியாவில் கடன் கோர முடியும். இருப்பினும் கிரீன் ஆஸ்திரேலியாவில் உள்ளவராக இருப்பதால் மீதமுள்ள வருமானத்திற்கு ஆஸ்திரேலிய வருமான வரி மற்றும் மருத்துவ கட்டணம் போன்றவற்றுக்கு உட்பட்டிருப்பார். ஆஸ்திரேலிய வரி சட்டங்கள் டிடிஏ கடன் கழித்து மீதமுள்ள வருமானத்திற்கு பொருந்தும். இதில் உயர் வரி விகிதங்கள், விலக்குகள் அல்லது சலுகைகள் கருத்தில் கொள்ளப்படும். இப்போது இந்திய வரிகள் சுமார் 4.68 கோடி, முகவர் கட்டணம் 1.8 கோடி, ஆஸ்திரேலிய வரிகள் உட்பட அனைத்து கழிவுகளையும் சுருக்கமாக கூறுவோம். ஏனென்றால் இது முழு படத்தை தெளிவுபடுத்தும். ஆரம்ப 25.20 கோடி ஏலத்தொகையில் இருந்து பிசிசிஐ நலநிதி நிதிக்கு மீதியும் வரிகள் மற்றும் கட்டணங்களுக்கும் கழித்து எப்படி 9.74 கோடி ரூபாய் டேக் ஹோம் ஆகிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு வரி மற்றும் கட்டணங்கள் ஐபிஎல் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை கிரீனின் உதாரணம் எடுத்துக்காட்டுகிறது. இந்த நிதி பயணத்தை புரிந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.